உங்கள் ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்திலேருந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். அதிசாரமாக போயிட்டு இப்போ வக்கரகதியில் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு அதிருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் உங்களுடைய என்ன என்ன விஷயங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்க இருந்தாங்கன்னா, நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக திங்க் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களை விட அதிகமாக திங்க் பண்ணாலோ இல்லை உங்களை விட கீழாக திங்க் பண்ணாலோ அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். மங்கள யோகம் இருந்தாலும் முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதில் 10ஆவதுக்கு 6ஆம் தேதி அன்னைக்கு புதன் விரயஸ்தானத்துக்கு வராரு. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது கடன் கேட்குறாங்கன்னு நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா, இந்த ட்ராவல்லையோ இல்லை சொந்தக்காரங்கக்கிட்டேயோ உறவுகள்கிட்டையோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது செலவுகளை கொடுக்கும். இந்த மாதம் உங்கள் மனைவி விஷயமாக நீங்கள் செலவுகளை சந்திப்பீர்கள். என்ன மாதிரி மாதத்திற்கு உண்டான பரிகாரம்? தனுசு ராசி நண்பர்கள் டிசம்பர் மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம், ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஜோதிடரகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, குரு பகவான் கடக ராசியில் வக்கரமாக இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இந்த மாத ஆரம்பத்தில் புதன் துலாம் ராசியில் இருக்கார். சுக்கிரன் சூரியன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார். குருவின் 5ஆம் பார்வையில், வக்ர குருவின் 5ஆம் பார்வையில். அதே சமயம் ராகு கும்பராசியில் இருக்கார். சனி மீன ராசியில் இருக்கார். சனி நவம்பர் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். சனிக்கு குரு பார்வை இருக்குது. இது டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தான். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்கரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு புதன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் தனுசு ராசிக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பார்வையை விட்டு சனி பார்வையில் வந்துடுறாரு 7ஆம் தேதி அன்னைக்கு. ஆனால் அந்த 7ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 5ஆம் தேதியே குரு மிதுன ராசிக்கு போயிட்டார். ஸோ இந்த இடத்துலையும் குரு பார்வை வந்துடுது. ஆனால் வக்ர பார்வையாக இருக்குது. அதே சமயம் சூரியன் டிசம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால மார்கழி மாதம், அதாவது தனுர் மாதம் ஆரம்பம். தனுர் மாத பூஜை விடியற்காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போயிட்டு பெருமாள் கோயிலெல்லாம் போயிட்டு தேவார திருவாசகம், பெருமாள் கோயிலில் 4000 திவ்ய பிரபந்தம், சிவன் கோயிலில் தேவாரம் திருவாசகம்லாம் பாடி தெய்வங்களை வழிபடுவது விசேஷமான காலகட்டமாக இருக்கும். அதே சமயம் சுக்கிரன் டிசம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது அந்த தனுசு ராசியில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கைக்கு குரு மற்றும் சனியின் பார்வை வரும். அதே சமயம் 29ஆம் தேதி அன்னைக்கு டிசம்பர் 29ஆம் தேதி அன்னைக்கு புதனும் அந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 4 கிரகங்களின் சேர்க்கை அந்த தனுசு ராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் அமையப்போகிறது. அது எப்படிப்பட்ட பலன்கள்னு இப்போ பார்க்க போகிறோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்திலேருந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். அதிசாரமாக போயிட்டு இப்போ வக்கரகதியில் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு அதிருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய என்ன விஷயங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்க இருந்தாங்கன்னா, நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக திங்க் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களை விட அதிகமாக திங்க் பண்ணாலோ இல்லை உங்களை விட கீழாக திங்க் பண்ணாலோ அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் இந்த மாதத்துலேருந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கணும்.
நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் இல்லை, உங்களுடைய எதிரிகள் விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் குதர்க்கத்தனமாக சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் வரும். ஆனால் அது நிரந்தர வெற்றியாக இருக்காது. அதனால் உங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பண விவகாரங்களில் உங்களுக்கு திடீர் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். வேலை விஷயமா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கடுமையான உடல் சோர்வு ஏற்படுகின்ற, தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சஞ்சலமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். 6ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, அடுத்தவங்களுக்கு தேவைன்ட்டு பணம் வாங்கி கொடுக்குறதையோ தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 7ஆம் தேதி ராத்திரியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி விடியற்காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி விடியற்காலை வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இதனால் உங்களுக்கு யார் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட மனக்குழப்பத்தை வெளிப்படுத்தி அவங்கள சங்கடப்படுத்துவீங்க. மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பண விவகாரங்களில் யார்கிட்டையாவது பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அதை மறந்துட்டு சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் தங்களுடைய தேவைக்காக உங்களிடம் தங்கள் லாபத்தை எதிர்பார்த்து செயல்படுவார்கள். அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அவங்க தான் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்கள், அதாவது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் குழந்தை சார்ந்த விஷயங்களில் 7ஆம் தேதிக்கு மேலே செலவுகள் குறைந்து சற்று அலைச்சலும் பதட்டத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் யாருக்கிட்டையாவது முன்கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதாவது ராசிக்குள்ளே செவ்வாய் வந்துட்டு சனியின் பார்வையில் குருக்கு தன் பார்வையை கொடுக்குறார் செவ்வாய். குருமங்கள யோகம் இருந்தாலும் முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதில் 10ஆவதுக்கு 6ஆம் தேதி அன்னைக்கு புதன் விரயஸ்தானத்துக்கு வராரு. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது கடன் கேட்குறாங்கன்னு நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா இந்த ட்ராவல்லையோ இல்லை சொந்தக்காரங்கக்கிட்டேயோ உறவுகள்கிட்டையோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது செலவுகளை கொடுக்கும். இந்த மாதம் உங்கள் மனைவி விஷயமாக நீங்கள் செலவுகளை சந்திப்பீர்கள். என்ன மாதிரி செலவு அப்படின்னா, அவங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக செலவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விரயம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து நண்பர்களாக ட்ரீட் பண்ணுறீங்களோ இல்லை உறவுகளாக ட்ரீட் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுடைய வியாபார விஷயமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. டென்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களுக்கு அனாவசிய செலவுகள், தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபம், முன்கோபம் அல்லது இந்த காதல் விஷயத்தில் ஃபெயிலியர் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும். தந்தையின் சொல் பேச்சு கேட்டு நடக்க மாட்டீங்க. இது குடும்பத்தில் ஒரு தீராத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு செல்பவர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் கடுமையான செயல்பாடுகளால் அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவீங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சப்போர்ட் இல்லை. இந்த மாதம் நீங்கள் தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 15ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கடுமை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக உங்களுக்கு இந்த மாதம் எங்கேயாவது ட்ராவல் இருந்ததுன்னா 29ஆம் தேதிக்குள்ளார ட்ராவல் போயிட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் டிசம்பர் மாதங்கிறது தனுசு ராசிக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய மாதமாக இருக்காது. சுமாரான லாபத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்டிலையும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்களால் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள், தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் ஓரளவுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, வீட்டிலையுமே உங்கள் மேலதிகாரிகள் விஷயத்திலோ
உங்களுடைய தந்தை விஷயத்திலோ அவங்க தான் உங்களை டாமினேட் பண்ணுவாங்களே தவிர உங்களால் அவங்கள டாமினேட் பண்ண முடியாது. இதனால் என்ன ஒரு பலன் அப்படின்னா, அவங்க சொல் பேச்சு கேட்டு ஒரு நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்க சொல்கிறத நீங்கள் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பை உங்கள் மீது திணிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் டிசம்பர் மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம், திருப்புல்லானி ஆதி ஜெகநாதர், ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புல்லானிங்கிற ஊரில் ஆதி ஜெகநாதர் கோயில் இருக்குது. அந்த ஆதி ஜெகநாதரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஸ்திரத்தன்மையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த கோச்சார பலன்கள் எப்படி பொருந்துறது, எப்படிப்பட்ட பலன்கள் தெரிய போகிறது, கொடுக்க போகிறது அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு, இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு, உடனே ஜோசியம் நெகட்டிவ் தான் எல்லாரும் சொல்கிறாங்க, அப்படி இல்லை. வரக்கூடிய மேடு பள்ளங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிஷத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றங்களையும் இறக்கங்களையும் தெரிந்து கொள்வதற்கு அடுத்த 1 வருஷம் 6 மாதம் இல்லை அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.